ப்ரீவியஸ் வீடியோவில் Kruskal அல்காரிதம் பார்த்தோம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். Kruskal அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஷார்ட்டஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீ நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டைரக்டட் கிராஃப்க்கு நம்ம ஷார்ட்டஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஃபோட அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். ஸோ V1 to V1 எட்ஜஸ் இல்லை, ஸோ 0. நெக்ஸ்ட்டு V1 to V2. V1 to V2க்கு வெயிட் வேல்யூ என்ன 1. ஸோ இங்கே 1. V1 to V3க்கு வெயிட் வேல்யூ 3. நெக்ஸ்ட்டு V1 to V4க்கு வெயிட் வேல்யூ நமக்கு என்ன இருக்குது 13. நெக்ஸ்ட்டு V1 to V5க்கு வெயிட் வேல்யூ நமக்கு 2. நெக்ஸ்ட்டு V1 to V6. V1க்கும் V6க்கும் வெயிட் வேல்யூ 8. ஸோ இதே மாதிரி நமக்கு வெயிட் வேல்யூஸ்லாம் ஃபார்ம் பண்ணி நம்ம அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். இங்கே இன்ஃபினிட்டி எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, தி என்ட்ரிஸ் இன்ஃபினிட்டி கரஸ்பாண்ட் டு edges that are not in G. ஸோ 2 verticesக்கு இந்த கிராஃபில் எட்ஜஸ் இல்லை அப்படின்னா அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் V2 to V6. V2க்கும் V6க்கும் எந்த எட்ஜஸ்மே இந்த வெயிட்டட் கிராஃபில் இல்லை. ஸோ அதை டினோட் பண்ணுறதுக்காக இங்கே இன்ஃபினிட்டி போட்டிருக்கோம். ஓகே, இப்போ Kruskal அல்காரிதம் யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி ஸ்பேனிங் ட்ரீ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஷார்ட்டஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லிஸ்ட் தி ஆல் எட்ஜஸ் ஆஃப் தி கிராஃப் இன் ஆர்டர்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங் வெயிட். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வெயிட்டட் கிராஃபில் உள்ள எல்லா வெயிட் அதாவது எல்லா எட்ஜஸையுமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். எந்த ப்ரொசீஜரில் அப்படின்னா, ஷார்ட்டஸ்ட் வெயிட் வேல்யூவில் ஸ்டார்ட் பண்ணி இந்த கிராஃபில் உள்ள மேக்ஸிமம் வெயிட் வேல்யூ வரைக்கும் எல்லா எட்ஜஸையுமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த கிராஃபில் வந்து ஷார்ட்டஸ்ட் வேல்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா V1 to V2 இதோட வெயிட் வேல்யூ 1. ஸோ இதுதான் இருக்கிறதுலே மினிமம் வெயிட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூலேருந்து நம்ம இனிஷியேட் பண்ணுறோம். V1, V2 ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் வேல்யூ, நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2. ஸோ V1 to V5 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு V2லேருந்து V5க்கு வெயிட் வந்து 2 இருக்குது. ஸோ அடுத்த 2 எட்ஜஸ் நம்ம இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் மினிமம் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3. ஸோ V1 V3க்கு 3. ஸோ அந்த எட்ஜ் இங்கே எடுத்திருப்போம். V1 V3 வெயிட் வந்து 3. நெக்ஸ்ட்டு மினிமம் வெயிட் உள்ள வேல்யூனா 7. ஸோ V4லேருந்து V6க்கு 7 வெயிட் இருக்குது. ஸோ அந்த எட்ஜ் நம்ம இங்கே எடுத்திருப்போம். நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூ உள்ள வெயிட் வந்து V1 to V6க்கு 8. நெக்ஸ்ட்டு V2லேருந்து V6க்கு 8. ஸோ இந்த 2 எட்ஜஸையுமே எடுத்திருப்போம். நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா 9. ஸோ V2லேருந்து V4க்கு 9. ஸோ V2 to V4 9. நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா 10. V4 to V5. ஸோ அந்த எட்ஜ் எடுத்திருப்போம். நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூ 12. 12 வந்து 2 எட்ஜஸ்க்கு இருக்கும். V3 to V5. நெக்ஸ்ட்டு V5 to V6. ஸோ அந்த 2 எட்ஜஸையுமே எடுத்திருப்போம். ஃபைனல் மினிமம் வேல்யூ 13. ஸோ இதான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ லாஸ்ட்டாக இதை எழுதுகிறோம். V1 to V4க்கு 13. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வெயிட்டட் கிராஃபில் உள்ள எட்ஜஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். மினிமம் வெயிட்டட் வேல்யூலேருந்து மேக்ஸிமம் வெயிட்டட் வேல்யூ வரைக்கும் லைனாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் செகண்ட் ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எட்ஜஸ் நம்ம சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எட்ஜஸ் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் தி ஸ்மாலஸ்ட் எட்ஜ் 1 by 1. ஸோ ஸ்மாலஸ்ட் எட்ஜ்லேருந்து 1 by 1 நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அப்படி சூஸ் பண்ணும்போது நமக்கு சைக்கிள் ஃபார்ம் ஆகாத மாதிரி நம்ம எட்ஜஸ் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் வெயிட் நமக்கு என்ன தெரியும், V1 V2 வந்து 1. ஸோ ஃபஸ்ட் எட்ஜ் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா V1 to V2. ஸோ எட்ஜ் வேல்யூ என்னது, வெயிட் வேல்யூ 1. ஸோ இந்த எட்ஜ் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் வெயிட் வேல்யூ என்ன இருக்குங்க, V1 V5 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் V1 V5 2 வெயிட் உள்ள இந்த எட்ஜ் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குது, V2 V5 வந்து 2. ஸோ V2வையும் V5வையும் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும், சைக்கிள் ஃபார்ம் ஆகிடும். நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறது ஷார்ட்டஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகாது, சைக்கிள் ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த எட்ஜை நம்ம சூஸ் பண்ணிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூ உள்ள வெயிட் வேல்யூ உள்ள எட்ஜுன்னு பார்த்தோம் அப்படின்னா V1 V3 3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் V1 V3யை இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ இதோட வெயிட் வேல்யூ 3. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன இருக்குது, 7 தான் அடுத்த மினிமம் வேல்யூ. ஸோ V4 V6 ஈக்குவல் டு வெயிட் வந்து 7. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா V4 V6 வந்து 7. இந்த எட்ஜை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு அடுத்த மினிமம் வேல்யூன்னு பார்த்தோம்னா 8. 8 வந்து 2 எட்ஜஸ்க்கு இருக்குது, V1 V6 V2 V3. ஸோ இப்போ V1 V6 நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா V1 V6க்கு நம்ம 8 வேல்யூவில் இந்த வெயிட்டட் கிராஃபில் இந்த எட்ஜ் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் எட்ஜ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா V2 V3 வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகிடும், சைக்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த எட்ஜ் நம்ம என்ன பண்ண முடியாது, ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம இங்கே ஜாயின் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு V2லேருந்து V4க்கு 9. நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூ. ஸோ V2லேருந்து V4 இந்த எட்ஜ் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக சைக்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த எட்ஜையுமே நம்மளால் எடுத்துக்க முடியாது இந்த ஸ்பேனிங் ட்ரீயில்.
நெக்ஸ்ட் எட்ஜுன்னு பார்த்தோம் அப்படின்னா V4 to V5 10. ஸோ V4ஐயும் V5ஐயும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன ஆகிடும், மறுபடியும் சைக்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த எட்ஜும் நம்ம எடுத்துக்க முடியாது. V3 V5 இதை ஜாயின் பண்ணாலுமே அகைன் நமக்கு சைக்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த எட்ஜுமே எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி V5 V6 நெக்ஸ்ட்டு V1 V4 இந்த எட்ஜ் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு சைக்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே இங்கே நம்ம எட்ஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரொசீஜரை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம க்ருஸ்கல் அல்காரிதம் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கிராஃபோட ஷார்ட்டஸ்ட்டு ஸ்பேனிங் ட்ரீ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஷார்ட்டஸ்ட்டு ஸ்பேனிங் ட்ரீக்கு வெயிட் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஸ்மாலஸ்ட் வெயிட் வேல்யூலேருந்து ஸோ V1, V2 1, நெக்ஸ்ட்டு V2லேருந்து V5 2, நெக்ஸ்ட்டு V1லேருந்து V3 வந்து 3, நெக்ஸ்ட்டு V4 V6 வந்து 7, நெக்ஸ்ட்டு V1 V6 வந்து 8. ஸோ இந்த வெயிட் வேல்யூ எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 21 கிடைக்கும். இதுதான் இந்த ஷார்ட்டஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீயோட வெயிட். தேங்க்யூ.